ஹாய், திஸ் இஸ் லலிதா ஹியர், டாஸ்லிங் பிளிங்ஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு வந்து வெரி சிம்பிளான ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக், நம்ம ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கான லுக்காகவும் இதை பண்ணலாம். ஜென்ரலாக எல்லாருமே பண்ணக்கூடியது. இவங்க ஸ்கின் டைப் பண்ணலாம், இவங்க பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லாருமே ஜென்ரலாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் டைப்கான ஒரு நார்மல் மேக்கப் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இன்னைக்கு வந்து நான் மேக்கப் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நாட் அ ஸ்கின் கேர். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ அண்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நான் வந்து இன்னைக்கு கிரைலானோட இந்த D30, இட்ஸ் நம்பர் இஸ் D30 ஆக்சுவலி. இந்த D30 வந்து எதுக்காக அப்படின்னா, டைரக்டாகவே நான் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் நாட் அ இஷ்யூ. நீங்கள் வந்து கம்பல்சரி இட்ஸ் அ மாய்ஸ்சரைசர், இது எல்லாமே இது வந்து ஓரளவுக்கு ஒரு நார்மல் ஸ்கின் டைப். நான் மாய்ஸ்சரைசர் மார்னிங்கே போட்டுட்டேன். ஸோ அதனால் இப்போ எனக்கு தேவையில்லை. அண்ட் லைட்டாக இந்த இடத்துல நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே கொஞ்சம் இந்த இடத்துல டார்க்காக இருக்கும். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டார்க்னஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆஃப்டர் நம்ம எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த இடம் க்ரீஸ் ஏரியா இல்லை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க ஏரியாவில் வந்து கொஞ்சம் கிரே டோனாக மாறாமல் இருக்கிறதுக்காகவும், அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கலர் டோனில் அது மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஐ ஜஸ்ட் கவரிங். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ஃபிங்கர்ஸ் வச்சு, ஸோ ஆக்சுவலி இந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படி தான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்ணுக்கு மேலேயும், ஏன்னா நம்மளுக்கு வந்து லைக் நம்மளுடைய கண் வந்து மோஸ்ட்லி ப்ரோன் டு இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் டார்க்னா பிளாக் கிடையாது, இட் இஸ் பர்பிளிஷ் ப்ளூ, அந்த மாதிரி ஒரு டார்க்கர் ஷேட் அது ஆகும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் இட்ஸ் ஆரஞ்ச். ஸோ அதனால் அந்த ஆரஞ்ச் கலரை நம்ம போட்டு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணும்போது நம்மளோட ஓரளவுக்கு நம்மளோட ஸ்கின் டோனில் வரும். ஒரு சில பேருக்கு ஆரஞ்சிஷாக தெரியும். மேலே கன்சீலர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து அவ்வளோ ஆரஞ்சிஷாக எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு என்னோட ஸ்கின் கலருக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் D30 ஐம் யூஸிங் ஹியர். ஸோ இதை வந்து சில பேருக்கு வந்து நான் ஆரஞ்சிஷாக தெரியுது அப்படி சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, டார்க் கன்சீலர் கூட லைட்டாக ஆரஞ்சு எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து இந்த மாதிரி எலிகல் பிராண்டோடதும் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் ஆரஞ்ச் கரெக்டர் இருக்கும். அதோடைய இந்த டார்க்கர் ப்ரௌன் ஷேடை லைட்டாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டார்க் ஆரஞ்சு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டஸ்கி டோன்லேயே கொஞ்சம் டீப்பர் டோன்ஸ் போகிறவங்களுக்கு அது யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாவே நம்ம கவர் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு அதிகமான பிக்மெண்டேஷன்ஸ் சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்குலாமே நமக்கு அந்த மாதிரி டார்க் ப்ரௌனோட மிக்ஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு டேக். எப்பயுமே அவங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எப்போ அவங்களுக்கு போட்டு அது கவர் ஆகலைன்னும் போது டார்க்காக ப்ரௌன் ஷேட் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது இப்போ நான் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கன்சீலர் எதுவுமே போட போகிறது இல்லை. நான் வந்து கரெக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பின்ஸோடைய பிபி. இது வந்து 1 பேஜ் ஆக்சுவலி. இது நான் வந்து ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஸ்கின் கலரை விட இது கொஞ்சம் டார்க், சாரி ரொம்ப லைட் கலர். ஸோ இது கூட நான் வந்து என்னுடைய ஆல்மண்ட் அப்படின்ற ஒரு ஷேட் இருக்கு. ஸோ அதோடயே இதை மிக்ஸ் பண்ணுறேன் லைட்டாக. ஸோ இது வந்து டோட்டலி இது வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னோட ஷேடுக்கு ஆல்மோஸ்ட் இது நான் போடுறேன். இது போடும்போது கொஞ்ச நேரம் ஒயிட் காஸ்ட் இருக்கும் இந்த மூஸோட தன்மைனால. பட் ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஸ்கின் டு மேட்ச். இது வந்து ஐ ஜஸ்ட் மேக்கிங். இது வந்து லைக் எப்படின்னா,
ஸோ இது வந்து எப்படின்னா, இது மூஸா இருக்குன்னா இது வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிட்டு மூஸ் வந்து எதனால யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் வந்து ஈஸிலி பிளெண்டபிளாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் மூஸ் வாங்கி வச்சுட்டு ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இது மாதிரி ஒரு டைட்டான ஒரு ரொம்ப திக்கான இந்த டெக்ஸ்சர் உள்ள இதை வந்து எதோடையும் மிக்ஸ் பண்ண முடியாது. இதுலேயே நிறைய டைப் ஆஃப் இப்போ இந்த லிக்விட் கன்சீலரில் ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணலாம். இட்ஸ் மை பர்செப்ஷன். ஸோ நீங்கள் லிக்விட் கன்சீலரோட வேறு பிராண்டோட பிராண்ட் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து லிக்விட்ன்றனால லிக்விடோட அது சேரும். அது நீங்கள் மர்ஜ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு லைக் வாட்டர் பேஸ்ட் அப்படின்றனால இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீம் வந்து திக்கனாக இருக்கும். உங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது. பிளெண்டிங் ஆயிலோட மிக்ஸ் பண்ணணும். அப்போ ஆயிலோடையும் இந்த வாட்டரோடையும் மிக்ஸ் பண்ணால் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அதனால் அது வந்து ஆக்சுவலி யூஸ்லெஸ். நீங்கள் வந்து பெட்டர் யூ கேன் யூஸ் இட். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மூஸோட இது யூஸ் பண்ணலாம். மூஸ்ன்றது கொஞ்சம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்லா ஈஸிலி சாஃப்டாக க்ரீம் மாதிரி நீங்கள் உங்களோட மாய்ஸ்சரைசரை விட நல்லா விப் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு நீங்கள் கேக்கு க்ரீம் இருக்கு இல்லையா, மூஸ் கேக், அந்த டெக்ஸ்சரில் இந்த ஃபவுண்டேஷன் இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ஈஸிலி பிளெண்டபிள். இது வந்து எல்லோ டிண்ட் அடிக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து நமக்கு கிரே ஷேட் அடிக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. கொஞ்சம் பிரைட்டனப்பாக காட்டும். அண்ட் இது வந்து நம்ம கொஞ்சம் டார்க்கனாக கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணதுனால என்னோட ஸ்கின் கலருக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இட் இஸ் ஸ்கின் டு ஸ்கின். வந்து நம்ம பார்க்குறது வந்து இது வந்து க்ரைலானோடது. இட்ஸ் அ பிராண்டட் ப்ரொஃபஷனல் தான். இது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, யூ கேன் ட்ரை இட் அவுட் அதர் ஷேட்ஸ். ஏதாவது மோஸ்ட் ஆஃப் தி மார்னிங் பிரைட்ஸ்க்கு காப்பர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இட் இஸ் ஈஸிலி நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லா விதமான ஸ்கின் கலருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே வர ஒரு கலர்னால் அது எந்த கலர் போடுறதுனே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ வித் காப்பர். நான் மோஸ்ட்லி பிரைட்ஸ்க்கு பண்ணும்போது ஐ மேக்கப் தான் ஃபஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து ஈஸிலி நம்ம வைப் பண்ணலாம். ஸோ ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் ப்ரெஸ்ஸிங் தான் பண்ணுறேன். அப்படியே ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணுற பெருசாக ஃபாலோவர்ஸ் இருக்காது. ஆனால் வந்து நம்ம பிரைட்ஸ்க்கு பண்ணும்போது நல்லா டைம் ஆகுதுன்னு அதில் போடாமே கிளம்பிடுவேன். நேரங்களில் பசங்களை கிளப்பவே நேரம் கட்டு இருக்கும். அதுவும் நான் மேக்கப் போடுறேன்னா என் பொண்ணு அப்படி பெரிய பாப்பா. So it's done actually. So first of all வந்து லைட்டாக இங்கேயும் வந்து கரெக்டாக நம்ம வந்து விங் வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு வருமோ, ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு நம்ம போட்டு விட்டுறலாம். பட் ஆனால் நமக்கு போடும்போது அது இப்போ பின்னலையும் கூட நம்ம மற்றவங்களுக்கு போடுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். நமக்கு போடும்போது கொஞ்சம்
வேறு டைரெக்ஷனில் மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இட்ஸ் நாட் அ திங். ஸோ இட்ஸ் லைனர் நான் எனக்கு போட்டுக்கிட்டேன். ஸோ அண்ட் என்னென்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு என்ன பண்ணோம், இட்ஸ் டைம் ஃபார் காஜல். ஸோ ஆக்சுவலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் ஒரு காஜல் ஜுடியோவில் வாங்கினேன். இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஸோ மெபிலினில் கூட நான் வந்து ரொம்ப வருஷமாக கொலோசல் காஜல் தான் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை விட இது இன்னும் இவ்வளோ இருக்குது, எனக்கு இது போடவே எனக்கு மனசு இல்லை ஆக்சுவலி. இட் இஸ் லைக் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் காஜல் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை ஃபார் ஜுடியோ. இது நல்லாவே ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சுவலாக. நல்லா 2 டைம் அப்படிலாம் போட வேண்டியதில்லை. ஸோ இப்போ வந்து காஜலும் போட்டாச்சு அண்ட் டைம் ஃபார் மஸ்காரா. மஸ்காராவுக்கு கொலோசலோடது. Almost. So then go for lipstick. இது என்னுடைய ஃபேவரட் ஹேசல்நட் பிராண்டோடது. சாரி, ஸ்விஸ் பியூட்டியோடது ஹேசல்நட் அந்த ஷேட். ஸோ நான் மேலே காப்பர் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நியூட் லிப்ஸ்டிக் ஷேடு. நியூட் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆக்சுவலி. ஸோ டன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஒரு போட்டு மேலாம் வந்து நான் பெருசாக போட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு